இது யாருங்க செய்யறா சொல்லுங்க. சரி, சிவகார்த்திகேயனா என்ன, ஏன் அவ்வளவு அவசரம்? விஜய் சாரு கூட தான் சிவகார்த்திகேயன் மோதணுமா? விதியோட வேணா மோதுங்க, விஜய் சாரு கிட்ட மோதாதீங்க. இன்று கிறிஸ்துமஸ் தினம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா பசியார எல்லாரும் உணவு அருந்தணும், நல்ல உடை உடுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த கிறிஸ்துமஸ் தின நிகழ்ச்சியை லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் தினம் அப்படின்னாலே உலகமே கொண்டாடுறது. இந்த சுதாகரும் அதே மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர் தான், லெஜண்ட் அவர்களும் அதே மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர் தான். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே எந்த ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு சுதாகர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு பிரியாணி, 1000 பேருக்கு புதிய சீருடைகள், அப்புறம் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், அப்புறம் நிறைய கிஃப்ட். ஏன்னா கிறிஸ்துமஸ்னாலே குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்துகிற அந்த கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, அப்படி எல்லாமே கொடுத்து ஒரு சந்தோஷமான செய்தியை தான் இந்த நேரத்தில் நான் வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்தேன். இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், 1000 பேர் வந்தாலும் அண்ணனாக முடியாது, புரியுதுங்களா? அப்படி ஒரு கொள்கை உடையவர் தான் நமது லெஜண்ட் அவர்கள். இவருக்கு என் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்க டிஷர்ட்ல லெஜண்ட் அவர்களோட போட்டோ இருக்கு, முன்னாடி நீங்க சந்தானம் அவர்களோட ரசிகர், சிம்பு ரசிகர், நீங்க அவங்க போட்டோலாம் வைக்கல, இவர் மட்டும் வச்சு என்ன காரணம்? இல்லை, என்ன காரணம்னா சந்தானம் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஆல்ரெடி சினிமாவில் நடிக்க வந்தவர், என்னோட உயிர் மூச்சில் கலந்தவர். சிம்பு இன்னைக்கு நிறையா பேர் குழந்தைகளை கூப்பிட்டு கேட்டால் கூட தெரியும், கூல் சுரேஷ் யாரோட ரசிகர் அப்படின்னாக்கா உடனே சிம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்பொழுது நான் விரும்பும் ஒரு தலைவனாக, அவருடைய ரசிகனாக லெஜண்ட் அவர்களை பார்க்குறேன். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாரும் பல உதவிகள் செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, ஆனால் பல பேருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நமது லெஜண்ட் அவர்கள் பல உதவிகள் செய்துட்டு வராரு. கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு 25 லட்சத்திற்கு சாப்பாடு அவர் வந்து ஃப்ரீயா போட்டுட்டு வராரு. இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டவனா எனக்கே அப்படி ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு இந்த கூல் சுரேஷ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் ஐயா அவர்கள் இறந்தப்ப நான் கூட தான் அவரோட இறப்புக்கு போய் மாலையெல்லாம் போட்டுட்டு வந்தேன். பல பெரிய மனுஷங்க வந்தாங்க, மாலையெல்லாம் போட்டு போனாங்க, அனுதாபத்தை தெரிவித்துட்டு போனாங்க. ஆனால் அவருடைய நடிகர் விவேக் ஐயா அவர்களுடைய இறுதி சடங்கு முழுவதையுமே லெஜண்ட் ஐயா அவர்கள் தான் எல்லாமே எடுத்து செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து பல பேருக்கு தெரியாது. சோசியல் மீடியாவில் ஏதோ நடிகர்கள் வரோம் போகிறோம், அரசியல்வாதிகள் வரோம் போகிறோன்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் மக்களுக்கு தெரியாமலேயே எனக்கு வந்து பப்ளிசிட்டிலாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். அதனால தான் நான் வந்து லெஜண்ட் அவர்களை என்னோட இதயத்தோட தொட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்கே போனாலும் நான் வந்து அவரோட டிஷர்ட்டை போட்டுட்டு இருக்கேன். பச்சையாக சொல்கிறேன்னா, குளிக்கும் போது மட்டும்தான் நான் வந்து லெஜண்ட் அவர்களுடைய டிஷர்ட் போட மாட்டேன். மற்ற நேரம் எப்பவுமே சரி, தூங்கும்போது கூட நான் வந்து லெஜண்ட் அவர்களுடைய டிஷர்ட்டை போட்டுட்டு தான் தூங்குவேன். வெளியில் வந்தாலும் லெஜண்ட் அவர்களுடைய டிஷர்ட்டை போட்டு தான் வெளியில் வருவேன். இதுதான் நான் வந்து அவர் மேலே வைத்திருக்க ஒரு அன்புக்கு ஒரு ஆதாரமாக உள்ளது. இப்போ சரவணா ஸ்டோர் ஆடு வருது, அதுல பாத்தீங்கன்னா இப்போ விஜய் டிவி ஆளுங்களா வந்து நடிக்கிறாங்க, உங்களை ஏன்னா நடிக்க வைக்கல? நீங்க கேட்ட கேள்வி வாஸ்தவமான கேள்விதான். ஆனால் லெஜண்ட் அவர்கள் நினைக்கலாம் கூல் சுரேஷுக்கு அந்த இதுல வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி. ஆனால் இயக்குனர் அதை நினைக்கணும்ல. அந்த இயக்குனர் தான் இந்த கேரக்டர் இவங்க சரியா இருப்பாங்க, அந்த கேரக்டருக்கு அவங்க சரியா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க தான் நினைக்கிறது. உங்களை மாதிரி தான் எனக்கும் வருத்தம் உண்டு. நம்ம வந்து லெஜண்ட் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட நான் நடிக்கல அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட்டில் கூட கேட்டாங்க. நான் அதை பற்றி எதுவுமே கவலைப்படல. காரணம், ஒரு நல்ல மனிதருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் போயிட்டுருக்கேனே தவிர, அவர் வந்து நமக்கு வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தருவார், அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை. இன்னொன்று ஓப்பனாக சொல்லவா, ஆம்பூர் பிரியாணி உடுமலைப்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னாக்க அதை யாருமே வந்து தடுக்கவே முடியாது. அப்படி ஒரு
ஒரு எண்ணத்துல தான் நானும் போயிட்டு இருக்கேன். எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து தாராளமாக கிடைச்சிட்டு இருக்கான். வானம் பொழியுது இல்ல, நான் கேட்கறதுனால வானம் பொழியாது, அது வானம் பொழியிறது அதோட இயல்பு. அந்த மாதிரி இந்த லெஜண்ட் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் சரிசமமாக மழை பொழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ ஆம்பூர்பேட்டை அந்த நாய் கதை சொன்னீங்க, விஜய் டிவில இருக்கவங்களாம் நாயின்றீங்களா? நான் நாயின்னு சொல்ல மாட்டேங்க, நன்றி இல்லாத நாயின்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? அது என்ன விஜய் டிவில இருக்கவங்க மட்டும், அது என்ன காரணம்? அது அதான சொன்னாரு, அதுல இருக்கவங்க ஆட்ல நடிக்கிறாங்க. இது நல்ல கேள்வி கேட்டீங்க. எப்பவுமே சரிங்க, ஒரு 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 கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுல கஷ்டப்பட்டு போஸ்ட் ஒட்டுறவருக்கு எப்படி கஷ்டப்பட்டு போஸ்ட் ஒட்டுறவருக்கு மாநில செயலாளர் பதவி கொடுக்க மாட்டாங்க, மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க மாட்டாங்க. காசு பணம் பேரு புகழ் உள்ளவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் எதையுமே எதிர்பார்க்காமல் என் தலைவன் லெஜண்ட் அவர்களுக்கு போஸ்டர் மட்டும் ஒட்டி நான் தூரத்தில் நின்று அழகு பார்த்துட்டு இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பல பேரை பார்த்துட்டேங்க, பல பேரை பார்த்தாச்சு. எவ்வளவு உயரத்தில் இருக்கவங்களையும் பார்த்துட்டேன், எவ்வளவு கீழே உள்ளவங்களையும் பார்த்துட்டேன். அதனால நான் அதை பற்றி எதுவுமே கவலைப்படலை. நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்தோட லெஜண்ட் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே தான் இருப்பேன். இப்போ அந்த பிக் பாஸ் பார்வதியும் கமருதியும் கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்கு. அது வாஸ்தவம் தான். இப்போ வந்து மார்கழி மாசம் அப்படின்றதுனால ரோட்ல நாய்ங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை நான் சொல்லலை, பொதுவாகவே அப்போதுலேருந்தே திருவள்ளூர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே பியு சின்னப்பா காலத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லுவாங்க, மார்கழி மாசத்துல ரோட்ல நாய்ங்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றது. அந்த மாதிரி அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் பிக் பாஸ்குள்ள போட்டதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கூட நான் பார்க்கல, தம்பி ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி அந்த பாருன்ற அந்த பெண் வந்து எனக்கு வந்து மூடு கட்டுப்படுத்த முடியல, மூடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னதா? அப்படி தங்கச்சி, நான் இல்ல 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 இவங்க கூட லைட்டா பார்வை சாயல்ல இருக்காங்கன்னு நீங்க நினைப்பீங்க. இந்த வேலையெல்லாம் வச்சு இவங்க பாரும் இல்ல, நான் கம்ருதீனும் இல்ல, இவரு திவாகரும் இல்ல. சரி, நீங்க சுதாகர் எங்களுக்கு தெரியும், திவாகர் இல்லைன்றான், புரியுதா? சோ அதாவது இவர் வந்து நடிப்பு அரக்கன் இல்ல, ஒரிஜினலா உள்ளவர். அதனால அந்த பாருக்கும் அந்த கம்ருதீனுக்கும் இப்ப மார்கழி மாசத்துல அப்படிதான் இருக்கும். அது வந்து மார்கழி மாசம் முடிச்சதுல தை பிறந்தால் எல்லாருக்கும் வழி பிறக்கும். சரிங்களா? நீங்க போலன்னு வருத்தப்பட்டதா மேடையில சொல்லிருந்தீங்க. யார்கிட்ட போலன்னு? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேணாப்பா, அப்படி ஒரு பிறவியில நான் பிறக்கவே இல்லை. புரியுதுங்களா? நான் வந்து கண்டிப்பாங்க அது வந்து விஜய் சார் கூட கூட்டணி வைக்கலாம், எடப்பாடி ஐயா அவர்களோட கூட்டணி வைக்கலாம், மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களோட கூட்டணி வைக்கலாம். ஏன்னா எனக்கு சிஎஸ்கே கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, உங்களுக்கே தெரியும். விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த நேரத்துல அதற்கான அறிவிப்பு தானாக வரும். எப்படி? நான் கூட்டணிக்கு போனாக்க எல்லா சீட்டையும் தான் கேட்பேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே எனக்குன்னு ஒரு பவர் இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு நான் வந்து காசு பணத்துல பெரிய ஆளாக இல்லாட்டியும் ஒரு வீட்லயும் செல்போன் மூலமாக நான் அவங்க கண் பார்வையில பட்டுட்டே தான் இருக்கேன். அப்போ வந்து அவங்களுக்கே தெரியும் நம்மளை வந்து இவ்வளவு சந்தோஷப்படுத்துற கூல் சுரேஷ் முதலமைச்சர் ஆனாக்க அப்ப இந்த நாட்டு மக்களையும் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவார் அப்படின்றது மக்களுக்கே தெரியுது. எல்லா கட்சியிலும் தாங்க சார், எல்லா கட்சியிலும் தான் சார் சொல்றேன் நானு. டிவிகேல மட்டும் சொல்ல, டிஎம்கேல மட்டும் சொல்ல, ஏடிஎம்கேல மட்டும் சொல்ல, பாஜகல மட்டும் சொல்ல, பாமகல மட்டும் சொல்ல, விடுதலை சிறுத்தையில மட்டும் சொல்ல, நாம் தமிழர்ல மட்டும் சொல்ல, எல்லா கட்சியிலுமே போஸ்டர் ஒட்டுறவனுக்கு இது வரைக்கும் அந்த காலத்துல கட்சி ஆரம்பிச்சல இருந்தே சொல்றேன், போஸ்டர் ஒட்டின ஆளுக்கு யாருக்குன்னா சீட்டு கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க? யாருக்குன்னா சீட்டு கொடுத்துருக்காங்களா? அதுவும் இல்லாம வரும்போது நமக்கு பதவி வேணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஐடியால தான் நிறைய பேர் வருது. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் எப்படிங்க கட்சியில வந்து இன்னும் நீங்க பெருசா வளர முடியும்? தயவு செய்து இந்த இடத்துல நீங்க விஜய் சார் போட்டோ போட்டு அவரை தான் தாக்குனாரு போட்டுறாதீங்கப்பா. ஏன்னா விஜய் சாருக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் தம்பி பாசம் இருக்கு. நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் பேசுறாளு, என்ன கொஞ்சம் சத்தமா பேசுவேன். இதை வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து விஜய் சாரை வந்து ஏதோ தாக்கி பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வீடியோ ஓடனுக்கா அப்படி போட்டு விட்டுறீங்க. அப்படிலாம் இல்லை, நான் எப்பவுமே விஜய் சாரை என்னோட ரசிகரா நினைக்கிறாள். புரியுதுங்களா? எனக்கு கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். துல்லாத மனம் துள்ளுலேருந்து அதை போட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் நான் ஏதோ ஒன்று பேச போக கீழே விஜய் சார் போட்டோ போட்டு விஜய் தாக்கிய கூல் சுரேஷ் அப்படின்னு போட்டுறீங்க. தயவு செஞ்சு நீங்க போட்டுறாதீங்க. விஜய் சார் பத்தி கேட்கலையா? நீங்களா தானே சொல்லிருக்கீங்க. எது
நான் கேட்காட்டியுமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே விஜய் சார் போட்டோவை போட்டு அவரை வந்து தாக்கிய கூல் சுரேஷ் அப்படின்னு போட்டுறீங்கப்பா. நான் அப்படி யாரையுமே தாக்க மாட்டேன். எப்பவுமே அண்ணன் தம்பி உறவோட இருக்கிறவன் தான். புரியுதுங்களா? சரிங்களா? இது ஜனநாயகன் பராசக்தி போது எப்படி பாருங்க. ஆமாங்க. அதாவது இப்ப நான் ஒரு நல்லதுக்கு தான் சொல்றேன். சிவகார்த்திகேயன் என் நண்பர் தான். ஏன் அவ்வளவு அவசரம்? விஜய் சாரு கூட தான் சிவகார்த்திகேயன் மோதணுமா? ஏன் தியேட்டர் கிடைக்காம அதுக்கும் ப்ரொடியூசர் பணம் போட்டிருப்பாரு, இதுக்கும் ப்ரொடியூசர் பணம் போட்டிருப்பாருல்ல. இப்ப விஜய் சார் படம் வருது, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு விட்டா என்ன ஆக போகுது? எதற்காக தியேட்டர் கிடைக்காத இந்த நேரத்துல ப்ரொடியூசரோட சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்குங்க. படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகட்டும் 2 படமே. நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா எல்லாருக்கும் தியேட்டர் கிடைக்கணும்ல. எப்படி இருந்தாலும் விஜய் சாரோட படம் உலகம் முழுவதும் எல்லா தியேட்டரும் பிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ பராசக்திக்கும் தியேட்டர் கிடைக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்காம போச்சுனாக்க அந்த ப்ரொடியூசருக்கும் லாஸ் தானே அது. அதனால தயவு செஞ்சு சுதா கங்கனா மேடம், அந்த படத்தோட ப்ரொடியூசர் சார், எனக்கு வாய்ப்பு கொடுக்காட்டியும் உங்களோட அந்த ப்ரொடியூசர்கிட்டயும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஒரு வாரம் தள்ளி வாங்க. புரியுதுங்களா? விஜய் சார் கூட மோதாதீங்க. விதியோட வேணா மோதுங்க, விஜய் சார் கிட்ட மோதாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏங்க நான் வான் பண்ணுவேன், கோன் பண்ணுவேன், சீன் பண்ணுவேங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்ற எண்ணத்துல தாங்க சொல்றேன். சரி, சிவகார்த்திகேயனா என்ன? அவரும் ஒரு நடிகர் தானேங்க. அவரும் ஒரு ப்ரொடியூசர்ட்ட பணம் வாங்கிட்டு நடிக்க வந்தவர் தானே. சொல்லுங்க. துரோகம் என்ன? விஜய் சார் வந்து துப்பாக்கியை கொடுத்தது சீனு, படத்துல ஒரு சீனு, அதுக்காக கொடுத்தாரு. அவர் ஒன்றும் இது பண்ணலையா இல்லையா? அதனால அவங்க 2 பேருக்கு அண்ணன் தம்பி பாசனார். இருந்தாலும் ப்ரொடியூசரோட பணம் போட்டதை கருதி நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்க்காம தயவு செஞ்சு ஒரு வாரம் தள்ளி வாங்க. ஏன்னா விட்டு கொடுத்தா கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. 2 படமே நல்லா தான் ஓடணும். இது வந்து நான் மட்டும் சொல்ல, திருப்பூர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தியேட்டர் ஓனரே வந்து அந்த சங்க தலைவரே கூட அதை தான் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து பராசக்தியை புறக்கணிப்போம், பராசக்தி ஒரு தீய சக்தின்றாங்களே, எப்படி பாருங்க? ஏங்க பராசக்தி மட்டும் பராசக்தி மட்டும் தீய சக்தின்னு சொல்றாங்க. கூல் சுரேஷையும் தீய சக்தின்னு தான் சொல்றாங்க. பாருங்க, நான் சொல்றேன், நான் தீய சக்தி எல்லாம் இல்லைங்க. புரியுங்க? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் ஆமா, நிறைய பேர் என்ன பண்றாங்கனாக்க, சில பேர் அந்த கட்சியில உள்ளவங்க என்ன அணில்ன்றாங்க, இந்த கட்சியில உள்ளவங்க நான் 200 ரூபா வாங்கிட்டேன்றாங்க. இப்படி எல்லாருமே திட்டினாங்க. கூல் சுரேஷ் எல்லாருக்கும் பொதுவானவங்க. ஓப்பனா சொல்லவா, நான் வந்து பப்ளிக் டாய்லெட் மாதிரிங்க. புரியுதுங்களா? நீங்க 5 ரூபா கொடுத்துட்டு நீங்க போய் உச்சா போலாம், கக்கா போலாம். உங்களை சுத்தம் பண்றதுதான் இந்த கூல் சுரேஷ். அதனால தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி என்ன பார்த்து அணில், தற்குறி, அப்புறம் 200 ரூபா வாங்கிட்டேன், சங்கி அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சரிங்களா? எப்பவுமே உங்களோட ஒருத்தனா இருக்கிறவன் தான் அந்த கூல் சுரேஷ். சார் நான் இப்பவும் சொல்றேன் சார், இந்த கூல் சுரேஷ் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். ஒன்னும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். டைரக்டர் ராஜகுமாரன் சார் இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு என்னங்க குறை பண்ணாரு? என்ன குறை பண்ணாரு சொல்லுங்க? அவரு லைஃப்ல சந்திச்ச விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் எடுக்கும்போது சரத்குமார் சார் என்ன பண்ணாரு, விக்ரம் சார் என்ன பண்ணாரு, தேவயானி மேடம் என்ன பண்ணாங்க, குஷ்பு மேடம் என்ன பண்ணாங்க அப்படின்ற கருத்தை தாங்க அவர் கண் கூட என்னென்ன நடந்துச்சோ அதை தான் சொன்னாரு. ஆனா அவரை வந்து அவர் கேட்ட சொன்ன பதிலுக்கும் கமெண்ட்ல சொல்ற பதிலுக்கு உனக்கு என்னப்பா, உனக்கு தேவயானி கிடைச்சிருச்சு. அவரு சினிமாவை பத்தி சொல்றாரு. அவரோட சம்சார பத்தி எதுவும் சொன்னாரா? எதுக்கு தேவயானி மேடம் போய் இதுல போய் கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கு தேவயானி மாதிரி ஒரு மனைவி கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கத்துல இருக்கீங்களா? சொல்லுங்க, துக்கத்துல இருக்கீங்களா? இப்பவும் சொல்றாங்க, தயவு செய்து இவர் ராஜகுமாரன் அவர் ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டலுக்கு போனாக்க 2 இட்லி கொடுக்குறாங்க, சட்னி சாம்பார் கேட்குறாரு. சாம்பார் இல்லைங்க சட்னி தான் இருக்குன்னு சொல்லும் போது அவர் வெளியில வந்து என்ன சொல்லுவாரு? ஏங்க நான் 2 இட்லி வாங்கினேன், சாம்பார் கேட்டேன், சாம்பார் காலி ஆயிடுச்சு, சட்னி தான் இருக்குன்னாங்க அப்படின்றத ஓப்பனா வந்து சொன்னாரு. அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் எடுக்கும்போது என்ன நடந்துச்சோ அதை தான் ஓப்பனா சொல்லுவாரு. ஆனா கொஞ்சம் கூட ஒரு அபாண்டமாக டைரக்டர் ராஜகுமாரன் அவர்களை ஒரு பைத்தியக்கார ரேஞ்சில் நீங்க வந்து இப்படி ஒரு சித்தரிக்கிறீங்க. நியாயமா சொல்லுங்க. இப்பவும் நான் சொல்றேங்க, வெக்கத்தை விட்டு சொல்றேன். பணம் சம்பாரிச்ச எல்லாரும் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா ராஜகுமாரன் அவர்கள் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது யாருங்க செய்யறா சொல்லுங்க?
தோட்டம் துறவு வாங்கி அவர் வந்து குளம் கட்டி அதை பண்ணி இதை பண்ணி விவசாயத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க காசு சம்பாரிச்சவன என்ன பண்றீங்க? கல்யாண மண்டபம் கட்டணும், ஆடி கார் வாங்கணும், 2 பொண்டாட்டி கட்டணும், 4 வப்பாட்டி கட்டணும் தாங்க நினைக்கிறீங்க. அது உண்மையா இல்லையா? உண்மை எனக்கு தெரியும். என்ன சார் உண்மையா இல்லையா? அப்படி விவசாயத்துக்கு குரல் கொடுத்துருக்கதான் இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள். தயவு செய்து நீங்க அவருடைய மனைவி தேவயானி மேடமா தயவு செஞ்சு விட்டுருங்க. அவங்களாம் நல்லா இருக்கணும், புரியுதுங்களா? குடும்ப குத்துவிளக்கா இருக்காங்க. சினிமானா அப்படிதாங்க, புரியுதுங்களா? சினிமாவில் அவர் உண்மையை சொல்றாரு. தயவு செஞ்சு ராஜகுமாரன் அவர்களை எதுவும் சித்தரிக்காதீங்க. உங்க பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன்.